அன்பர்களே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய இறை வார்த்தை எசாயா 40ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 29. சோர்ந்தவர்களுக்கு அவர் வலிமை அளிக்கின்றார், வலுவற்றவர்களின் ஆற்றலை பெருக்குகின்றார். அன்பர்களே, நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் உடல் சோர்வை விட உள்ளத்தின் சோர்வு மிக அதிகமாக இருக்கின்றது. பிரச்சனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், எதிர்காலம் பற்றிய பயம், இவை அனைத்தும் நம்முடைய வலிமையை குறைத்து விடுகின்றது. ஆனால் இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகின்றது, நாம் சோர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று. நம்மிடம் வலிமை இல்லாத நேரத்தில் தான் இறைவனின் அருள் நம்மிடம் செயல்படுகின்றது. நாம் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நமது பாரங்களையும் கண்ணீரையும் கவலையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை தாங்கும் ஆண்டவர். எனவே இன்று நீங்கள் சோர்ந்திருந்தால் என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக, ஆண்டவரே எனக்கு வலிமை தாரும், உம்மை நம்புகின்றேன் என்று சொல்லுங்கள். உங்கள் பலவீனத்தின் நடுவிலும் இறைவன் செயல்படுகின்றார். உங்கள் சோர்வை அவர் புதிய வலிமையாக மாற்றுகின்றார். ஜெபம். எங்கள் அன்பான ஆண்டவரே, சோர்ந்து போன எங்கள் உள்ளங்களுக்கு உமது வலிமை தந்ததுக்காக நன்றி. எங்கள் கவலைகளையும் பாரங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் பலவீனமாக இருக்கும் நேரங்களில் நீரே எங்கள் பலமாக இருந்து எங்களை தாங்கும். உமது நம்பிக்கை தந்து நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் ஆற்றலை தர இயேசுவே உமது வல்லமையுள்ள நாமத்தில் விண்ணக தந்தை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.